ஜெஷ்தா என்னம்மா நன்னன் கட்டப்பை தலையை விட்டு பாக்குறாரு நன்னன் இருக்கு. சங்கு பேபி அது. சங்கா? ஆமா, உயிரோட இருக்குது சங்கா. சங்கு கறி சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய பலாப்பழமும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு. அப்பா கை பிடிச்சிருமா, அப்பா கை பிடிச்சிருமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்குலாம் போயிட்டு மீன் வாங்குறதுக்கு. ஸோ 2 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து 2 மாதம் ஆகுது. இந்த வீட்டில் வந்து ஒரு டைம் கூட இது வரைக்கும் பீச் போய் மீன் வாங்கிட்டு வரல. ஸோ அதனால இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிட்டு நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம் மீன் வாங்கலாம் சொல்லிட்டு. மீன் இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ மீன் பிடி தடைக்காலம்னு வேற சொல்கிறாங்க. பார்க்கலாம், மீன் இருந்தால் மீன் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா காலையிலே ஒரு ரைட் போன மாதிரி இருக்கும். ஏன்னா சில்லுன்னு அந்த சைடு முந்திரி தோப்பு வழியாக வந்து போகும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஆரோவில் கிளைமேட்டே சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு பீச் போய் பார்த்துட்டு வரலாம். ஜெஷுதா நேற்று நைட்லேருந்தே பீச்னு சொல்லிட்டே இருக்கா. ஸோ அதனால தான் நீ காலையில் இந்த முடிவை எடுத்ததே. பீச் போகிறோம், பீச் போகலாமா? பீச் போமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கட்டை பைய பாப்பாவுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ அங்கேயே கொஞ்ச நேரம் விளையாடி இருந்துட்டு வரலாம்ல. ஸோ அதனால தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். போகலாமா ஜெஷ்தா? பீச்சு போகலாம், வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம் சங்கீதா, 7:30 ஆயிடுச்சு. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குயிலாப்பாளையம் ஆராவல் ரோடு. சார் நாங்கள் இந்த வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போவோம். என்ன ஊர் பீச் பேபி? கோட்டகுப்பம் பீச், செரெனிட்டி பீச். என்ன பீச்சு? செரெனிட்டி பீச். கோட்டகுப்பம் பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். சூப்பராக இருக்குங்க பாருங்க. 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மரம் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே காடு மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் வந்து பார்த்தோன்னா ரோடு அழகாக காத்தோட்டமும் சூப்பராக இருக்குல்ல பேபி? நல்லா வெயில் அடிக்குது சங்கா. ஆனால் இருந்தாலும் வந்து சூப்பராக இருக்கு கிளைமேட். கிளைமேட் வேற லெவலாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரமான முந்திரி தோப்புலாம் வரும், அதெல்லாம் பார்க்கலாம். வேறு முந்திரி தோப்பு ஃபுல்லாக பழமாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் முந்திரி தோப்பு தான். பழம் என்னவா? எப்படி தான் ஒன்னால மட்டும் முடியுமோ தெரியாது பேபி. பர்ஸ் மறந்துட்டேன். அப்பப்போ வந்து பார்த்தனா ப்ரூவ் பண்ணிடுறேன். பர்ஸ் மறந்து வந்துட்டோம் சங்கீதா. கரெக்டா வந்து ஏடிஎம் கிட்ட வந்து பணம் எடுக்கிற மாதிரி வராரு ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎம் போயிட்டு வந்து பர்ஸே வச்சிட்டு வந்துறாரு. ஏடிஎம் போய் என்ன தெரியுமா சொல்லுவாரு? காசு இல்ல அப்படின்னுடுவாரு. பேச விடுறியா ஃபர்ஸ்ட் நீ? இல்ல நீ பேசுற விடுற மாதிரி இல்ல சொல்றது கேளு ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎம் போயிட்டு காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வேகமா வந்துட்டு இருந்தேன். வந்து பாக்குற பர்ஸ் எடுத்துட்டு வரல, மறந்துட்டேன். என்ன பண்றது? பர்ஸ் இருந்தா ஏடிஎம்மே மறந்துடுவேன். சரி விடு, இப்ப போயிட்டு நம்ம ஜிபே இருக்கிறவங்க கிட்ட நம்ம மீன் வாங்கிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. காலையில 7:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே சுள்ளுன்னு வெயில் முகத்திலே அடிக்குது, பயங்கரமா அடிக்குது. பார்க்கவே முடியல. நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க பேபி. வாங்கிட்டு போறாங்க. கடை கொஞ்சம் இருக்கு, நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். சரி ஜெஷுதா, பீச் வந்தாச்சு. ஜெஷுதா மணல்ல தான் விளையாடணும் அவருக்கு, வேற என்ன? அம்மா சட்டை விட்டு நடடி. வாமா ஜெஷுதா வா. பீச்சுன்னு கேட்குறேன், அப்புறம் பீச் வந்தால் நடக்க மாட்டேன். நாக்கு மீன் தான் பேபி நிறைய வச்சுருக்காங்க. நாக்கு மீன் தான் நிறைய மீன் வலையில் வந்திருக்கோம். வா பார்க்கலாம். நண்டு இருந்தால் நண்டு வாங்கலாம். என்ன வேடிக்கை பார்க்குற? வாங்க. என்ன மீன் வாங்குறதுன்னே தெரியல. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து வாங்கலாம். வா, இருக்கிற மீன் வாங்க வேண்டியதான். சங்கீதா, நத்தை வச்சிருக்காங்க ஒரு நத்தை. சங்கு பேபி அது. சங்கா? ஆமா, உயிரோட இருக்குது சங்கீதா. சங்கு கறி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் எப்படி சமைக்கிறது சாப்பிடலாமான்னு தெரியல. நண்டு இருக்கு, நண்டு வச்சிருக்காங்க. நண்டு எவ்வளோண்ணா? 4 நண்டு தான் இருக்குது. சங்கீதா, கிழங்கா சங்கீதா வந்து மீன் ஒரு கடையா போய் பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், மீனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. சுற்றி தேடி பார்த்து இந்த ஒரு நாக்கு மீன், அதுக்கப்புறம் பாறை மீனும் வாங்கியிருக்கோம். நண்டுலாம் இருக்கு. பேபி வந்து பார்த்தீங்கன்னா சூடு, இப்போ வெயில் டைம் நண்டு வேணும்னு சொல்லிட்டாரு. இறா தேடி பார்த்தா இறாலாம் இல்லை. காலையில் வித்துருச்சான் இறாலாம். சீக்கிரமாக வந்துருக்கும். அது வேற இது வேற. உயிரோட தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வாங்கினோம். இங்கே க்ளீன் பண்ணி கொடுத்து வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நம்ம ரொம்ப நேரம் போட்டு அதை உருட்டிட்டு கிடக்குறோம். தெரியாமல் புரட்டிட்டு கிடக்கணும். மீன் தான் அதனால க்ளீன் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே போய் நாங்கள் க்ளீன் பண்ணால் ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்மெல்லு அடிச்சு போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன்.
சைந்தா மீன் வாங்கி ஆஞ்சாச்சு, வீட்டுக்கு தான் போகணும். மறுபடியும் இப்போ இன்னொரு ரவுண்டு போறியா? இல்லை, மறுபடியும் எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். மீன் வாங்கின திருப்தியே இல்லை பேபி. குட்டி குட்டி மீனாக வாங்கிட்டு குட்டி குட்டி மீனே இல்லாத மாதிரி இருக்கு பாரு. பையே காலியாக இருக்குது கட்ட போய். கருப்பு கலர்ல இருக்கு மீன். அந்த கருப்பு கலர் மீன் பாத்தியா? என்ன மீன் இது? தெரியலையே, கேளு. அவர் தண்ணியில விளையாடுறதுக்கு பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கிளம்புறோம். மீன் வாங்கியாச்சு, போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்கி க்ளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு மீனே வாங்கின மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஒரு எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மீன் வந்து கிடைக்கவே இல்லை. பெருசா கிடைக்கல. நாங்கள் இப்படியே இங்கே தான் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு எவ்வளோ தூரம் பெரிய பெரிய இறா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது விலை கேட்டுட்டே இருந்தோம், இல்லை வாங்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. கடைசியில் நாங்கள் இப்படி போய் இப்படி ரிட்டர்ன் வரோம், விற்கிறதுக்கு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தா காசு கொடுத்து ஒருத்தவங்க வாங்குறாங்க. இப்போ தானே நான் கேட்டேன், அது விற்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இல்லைம்மா அது வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் விற்றுட்டு அப்படின்ட்டாங்க. அது போச்சு. அப்புறம் வந்து மீன் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. ரிட்டர்ன் வரும்போது ஆஞ்சிட்டு இருக்கிறாங்க பெரிய மீன்லாம், வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு வந்து மீன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, கிடைச்ச வரைக்கும் போதும். போலாம் வீட்டுக்கு. கிடைச்ச வரைக்கும் போது போய் சமைச்சு சாப்பிடலாம். நல்லா வந்து அப்படியே வலையில இருந்து நீ மாதிரி மீன் தான் பிடிக்கணும். வலை எடுத்துன்னு வந்து தூண்டி போட்டு பிடிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு, தூண்டி போட்டு பிடிச்சா அழகா தூண்டி போட்டு பிடிக்கிறாங்க. வந்து காலையிலே வந்து தூண்டி எடுத்துன்னு. தூண்டிக்கெல்லாம் கிடைக்காது. அவங்க ஒரு தூண்டியில எத்தனை முள்ளு தெரியுமா கோக்குறாங்க? நிறைய முள்ளு வச்சிருக்காங்க. முள்ளு கோக்குறாங்க. நல்ல கெளுத்தி மீன்லாம் கிடைக்குது தூண்டி போட்டா. ஓகே, ஜஷுதா பீச் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இங்க கூட்டின்னு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பீச் வேணாவா, வீட்டுக்கு போலாம், ட்ரூவா போலான்றாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வெயில் அடிக்குது நல்லா. ஈவினிங் டைம் வந்தா நல்லா இருக்கும் பீச்செல்லாம். இப்போ மீன் வாங்கலான்னு வந்தோம். பச்சை எடுதான் பாப்பாக்கு. நான் சொன்னேன்ல, அங்க பாரு பீச்ல அந்த இது பண்றது. இங்க தான் செரினிட்டி பீச்ல தான் அந்த சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்க. ஓகே, பாப்பாக்கு ஊவா வேணுமா பேபி? ஓகே, எனக்கு ஊவா வேணும். நம்ம போயிட்டு கூழ் குடிச்சிட்டு போலாம் வா. வழக்கமாக குடிக்கிற கடைக்கு போய் கூழ் கடையை தேடி வந்தோம். கடை வந்து பார்த்தோன்னா இல்லை சார், நல்லா இளநீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இளநீ கடையாக பார்த்து நிறுத்தியாச்சு. விஸ்விதா தண்ணி குடிக்க போறாரா? எல்லாம் விட்டுறியா? ஜஸ்ட் தான் காலி ஆகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வருது பழகு. சரி, குடி குடி குடி. அவர் ஒரு இளநீ குடிக்கிறாரு. பேபிக்கு ஒரு இளநீ வாங்கி வச்சிருக்கேன். நான் குடிச்சிட்டு என்னோடது வழுக்க இருக்கு. இந்த குடிச்சிட்டிங்களா? காலி ஆயிடுச்சான், குடிச்சிட்டாரான். இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய பலாப்பழமும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இளநீ கடையில் இளநீ குடிச்சிட்டு இருந்தோமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே சரியா விடுவோம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு போறியா? ஆமாம். ஸோ இங்கே நல்ல வாசனையாக இருக்கு பேபி. இது இன்னைக்கு அறுக்கலாம்னு நினைக்கிறேன். சோப்பா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் இப்போ 9:30 தான் இருக்கும். சரியான வெயிலுங்க பாருங்க, எந்த அளவுக்கு வெயில் வந்து காயுது சொல்லிட்டு. பயங்கரமாக வெயில் அடிக்கும். ஆமாம், சம்மர் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சமாக மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன் குழம்பு, மீன் வறுவல் பண்ணிவிட்டு அந்த பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம். ஒரே ஆர்வமாக இருக்கிறேன் நான். பலாப்பழமா? ஆமாம். யசுதா நன்னன் கேட்டுன்னு இருக்காரு. நண்டு வாங்கிட்டேன் 2-3 கடையில் விலை கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி தரவே இல்லை பேபி. என்னன்னா சூடாயிடும், வெயில் நாள் சூடாயிடும் சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு ஜெஷிதா. என்னம்மா? நன்னன். கட்டப்பை தலையை விட்டு பார்க்குறாரு. நன்னன் இல்லை, மீமி சாப்பிடலாம். பாத்தியா எவ்வளோ வெறி கொண்டு நன்னன் கேட்குறானே. என்னம்மா வேணும்? ஐயோ, நன்னன் இல்லடி அது. பலாப்பழத்தை தூக்கினா செய்யுதா பேபியா? வாசனைலாம் வருது, என்ன பண்ணலாம்? பாதி கட் பண்ணி சாப்பிட்டேன். நன்னன் வாங்கி வரலப்பா. பாப்பா பச்சை எடுக்குதா? நண்டு வாங்க சொன்ன, வாங்கினியா சொல்லு. நண்டு கடையில் போய் நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு நல்லா பெரிய பெரிய நண்டுலாம் இருந்தது. பேபி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நாள் சூடு வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஜெயசுதாவுமே இப்போ நன்னு தான் கேட்குது. வீட்டுக்கு வந்தோன்னா நன்னு கேட்குறேன். அங்கே கேட்கவே இல்லை சங்கீதாவா. அங்கே கேட்டிருந்தானா எவ்வளோ நாளும் வாங்கிட்டு இருப்பேன் நான். நான் கேட்டுங்க அந்த எனக்கு வாங்கல. அவர் கேட்ட உடனே எவ்வளோ நாளும் வாங்குவாரான். பாரு, பொண்ணுக்கு நான் மட்டும் பார்க்குறேன். சரி, இது என்ன பண்ற? பொண்ணுக்கு இது யாருக்கு? எனக்கு. இது ரெண்டா கட் பண்ணி பாதி சாப்பிடுவோம், பாதி வைப்போம். நீ ஃபுல்லா பழுத்து அப்படி கட் பண்ணா வச்சுக்க, தண்ணி விட்டுடும். இப்போ பாதி அரை டேஸ்ட்ல சாப்பிடுவோம், பாதி பழுத்து ஃபுல் டேஸ்ட்ல சாப்பிடலாம். ஓகே, சரி வா சமைக்கலாம்.
இவர் நன்னன்னு சொல்லிட்டு கவரை பிரிச்சுட்டாரு. மீன் தான்மா இது, அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. பழத்துக்காகவே இந்த கத்தி வந்து ஸ்பெஷலாக வாங்கியிருந்தேன். திருவிழாவுக்கு போகும்போது நான் பலாப்பழம் அரியத்துக்கு கத்தி வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திக்காகவே இப்போ இந்த பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கு. ஸோ நல்லா ஒரு முழு பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பழுத்துருச்சு, நல்லா வாசனை அடிக்குது, மொத்துன்னு சாத்தம் கேட்குது. மொத்தம் சத்தம் கேட்குது, பழுத்துதான்னு தெரியல, பார்ப்போம். பழுத்துருச்சு, நல்லா வாசனை வருது. என்ன ஜெஷிதா, வாசனை வருதாமா? வாசனை வருதாமா? நல்லா வாசனை வருது பேபி. என்ன என்கிட்ட விட்டு நீ தனியா போய் உட்காந்துருக்க? அப்ப இரு கட் பண்றாரு. வா கட் பண்ணி சாப்பிடலாமாம்மா? இவ எப்பயே கேட்டா பலாப்பழம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு போய் பார்த்து தூங்கிட்டேன். இப்பதான் ஏஞ்சி வந்தாலே. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் கட் பண்ணவே வந்திருக்கோம். பலாப்பழம் கட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். ஆமா, கையிலையும் கத்திலையும் எண்ணெய் வந்து தடவிக்கலாம். அப்பதான் அந்த பால் எல்லாம் நம்ம கையில ஒட்டாத இருக்கும். எங்க ஜெஷிதா, பழம் பழுத்துச்சா பாருமா, வாமா. ஏய், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழத்தை நல்லா வந்து வாசனை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா பழுத்துருச்சான்னு தெரியும். நல்லா வாசனை வரும். வாசனை வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிடலாம். அதை தான் கட் பண்ண போகிறோம். நானும் ஜெஷிதாவும் டெஸ்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட்டிங். நான் இப்படி வீட்டை இப்படி கிராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வாசனை வீசிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் கட் பண்ணுறது நாங்கள்ல. அப்போ எங்களுக்கு தெரிய வேணாமா? அப்படிதானமா ஜெஷிதா? இந்த பக்கம் வா, அப்பா பக்கத்தில் உட்காருமா. ஓடியா. நான் என்ன பிளான்னா, பாதி கட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டேன்னா மீதி பாதி நாளைக்கு சாப்பிடலாம். ஒரே டைம் நல்லா பழுத்துருச்சுன்னா வச்சுக்கேன், சாப்பிட முடியாது, வீணா போயிடும்ல. சார் அதனால தான் முன்னாடியே பாதி கட் பண்றேன். போடுமா, இதில் போடுமா, இதில் போடுவா. ஓகே. நீ என்ன தடுன கையில? கொடு. நான் பலாப்பழம் போறதுக்கு பாத்திரம்லாம் எடுத்து முன்னாடியே வச்சுட்டேன் பாரு. இதுல வராரு. இதுல என்னது காய் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை சொலை வந்து பழம் பழுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை சொலையா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வாசனை அடிக்குது. வெள்ளை சொலை. அதான் வெள்ளை சொலை வந்து வெள்ளையா இருக்கும். ஒரு சில பழம் வந்து நல்ல மஞ்சளா எல்லோ கலர் இருக்கும், ஒரு சில வெள்ளையாவே இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பழுக்கலனாலும் அறுத்து வச்சு பழுக்க வச்சிருவோம். ஜஸ்ட் எங்க அம்மா கிட்ட வையே இருக்குவா. கத்தி கீழே வச்சிரு. என்னடா இது? இருடி ஜெஸ்டா இழுக்க போறியா? கீழே வச்சிரு கத்தியா. ஜெஸ்டா இழுக்க போறா, விடு. அப்பா கை பிடிச்சிருமா, அப்பா கை பிடிச்சிருமா. ஐயோ, என்னடா இது? ஸ்ட்ராங் ஆகுது. நாளைக்கு அறுத்துருக்கலாமோ? அதான் அவர் சொன்னாரு கரெக்டா. சங்கீத ஆர்வ கோளாறு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அச்சோ, பார்க்க கொலன்னு இருந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பலாசொலை அப்படியே பாதியாக கட் பண்ணியாச்சு. பலாப்பழத்தை இன்னும் ஒன்றும் கலரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பழுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா தான் ஆர்வ கோளாறு. நான் சொன்னேன் நாளைக்கு அறுக்கலாம் சங்கீதா அப்படின்னு சொன்னேன், கேட்கல. இப்பவே அரு பழம் பழுத்துருச்சுன்னு சொன்னாரு. பழம் கலர் இல்லன்னு நினைக்கிறேன். அல்டிமேட்டா இருக்குது. எவ்வளவு வெள்ளையா இருக்கு, ஆனா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட்டு போற ஒண்ணு பிரிச்சு கொடுக்குவாப்பா. இந்த பழம் இங்க பாருங்க, அப்படியே வெள்ளைன்னு இருக்குது பழம். என்னம்மா பழம் சொல்ல வேணுமாமா? அப்பா கட் பண்ணி தாத்தா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட், இது இனிப்பு நல்லா இருக்கு. கலர் தான் வரல. பிரிச்சு தரேன். இது அந்த ஃபுட் கவர் இருக்குல்ல, அதை போட்டு அப்படியே சுத்தி வச்சு பேக் பண்ணி வச்சுட்டு கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழத்தை ரெண்டா பொளந்தாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் வரவே இல்லை இன்னும், ஆனா செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு. நல்லா இனிப்பா இருக்கு பேபி. இன்னும் பழுக்கலன்னு நினைக்கிறேன். பாதி காயிலே அவ்வளவு டேஸ்டா இருக்கு. பாருங்க, வெள்ளைன்னு இருக்கு. ஆனா இன்னும் பழுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பழுத்தா கலர் வருமானு தெரியல, அப்படியே வெள்ளையா இருக்கு பாரு. ஆனா இனிப்பா இருக்கு சாப்பிடுறதுக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. தேன் சொலை சொல்லுவாங்கல்ல, தேன் சொலை, மாவு சொலை ஒண்ணு நறுக்குன்னு இருக்கும். இது இப்போ அப்படியே நல்லா தித்திப்பாட்டே கரையுது. ஸோ இது என்ன பண்ணலாம், அப்படியே எதுவுமே வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேவைப்படுறப்பெல்லாம் கட் பண்ணி சாப்பிடலாம். சாப்பிட வந்து பார்த்தோன்னா பழுத்துரும். நாளைக்கு பழுத்துரும். ஃபுல்லா பழமா இருந்ததுன்னா திகட்டிடும்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட வேண்டியதான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பலாப்பழம் வாங்கி வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் சொல்ல சாப்பிட்டாச்சு. இது சாப்பிட்ற அளவு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சாப்பிட்ற அளவு இருக்குது. ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எங்க பாருங்க, நாக்கு மீன் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த பாறை மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். வேறு எதுவுமே வாங்கவே இல்லை. அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்,
நாங்க அந்த மீன் கடையை பார்த்துட்டு அந்த பீச் பார்த்தோம். கோட்டக்குப்பம் தான் ஃபர்ஸ்ட் போனோம். அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொம்மையார் பாளையம் பேபி இன்னொரு பீச் போனோம். ஆமா சின்ன பொம்மையார் பாளையம். அங்க போனோம். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீன் இல்லை. ஏன்னா இப்ப மீன் பிடி தடை காலன்றதுனால சின்ன போட்ல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீன் மட்டும் ஆனால் வச்சிருந்தாங்க. நம்ம வாங்கணும், நல்ல எல்லா மீனும் சாப்பிடணும்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்கலாம். நாங்க போய் பெரிய மீனா தேடணும், கிடைக்கல, கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. மீனே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. ஆனா இந்த மீன் ஓகே தான், நாக்கு மீன் நல்ல பெரிய மீன் தான் இது. அங்கே தோல்லாம் உரிச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா குழம்பு மீன் தான் வந்து பாத்தீங்கன்னா பாறை மீன் வாங்கி வந்துருக்கோம். பாறை மீன் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்க போறேன். பாறை மீன் வந்து கொஞ்சமா குழம்பு வச்சுட்டு, பாறை மீன் குழம்பு வந்து வறுவல், நாக்கு மீன் வறுவல். நாக்கு மீன் வறுவல். ஆமா, அப்படியே உப்பு மேலாப்புல அப்படி தூவிட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணு. மசாலா வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உப்பு மசாலாவும் மிக்ஸ் பண்ணி நீ ஒரு டைமும் நான் மீன் வறுக்கும்போது நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க. ஆமா, நீ கேட்க மாட்டற. பட் இது மாதிரி வறுத்தாதான் மேபி எனக்கு பழகிடுச்சு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு மீன்ல வந்து பார்த்தோன்னா டைரக்டா இறங்கிடும் மேபி. ஓகே, குழம்புத்தூள் ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். போட்டே மிக்ஸ் பண்ணி வறுத்துற வேண்டியதான். ஆமா, வேற எதுவும் வேண்டாம். ஏன்னா பாப்பாலாம் சாப்பிடுவா. குழம்புத்தூள் போட்டாதான் காரம் இல்லாம இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ரெட் சில்லி பவுடர் இல்லை மீன் வறுவல்லாம் போட்டோன்னா ரொம்ப காரமா இருக்கும். அப்போ ஜெஷிதா வந்து பார்த்தோன்னா சாப்பிட முடியாது. ஸோ அதனாலே நான் வந்து பார்த்தோன்னா வெறும் குழம்புத்தூள் மட்டும் போட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். குழம்புத்தூளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல். அப்போ தான் அந்த மீனோட ஃப்ளேவர் வந்து பார்த்தோன்னா நல்லா கிடைக்கும் நமக்கு. சரி சரி, நல்லா மசாலா போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வைக்க மாங்காவே இல்லை பேபி, மாங்காய் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வைக்கும்போது தான் மாங்காய் வாங்கிட்டோன்னு சொல்றாரு. இல்லை, மாங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போடலன்னா மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் மாமரம்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் பாரு மாங்காய். அதுக்கு தான் மாமரம் 2 மரம் வாங்கி வச்சிருக்கியா? ஆமா, இன்னும் பெரிய பெரிய நல்ல காய் காய்க்கிற மரமா, குழம்புக்கு எந்த மரம் டேஸ்ட் ஆகுது அதெல்லாம் வாங்கி வச்சிடும். அடுத்த வருஷம்லாம் வந்து இந்த சம்மர் டைம்ல நம்ம வீட்டிலே மாங்காய் பறிச்சு குழம்பு வைக்கணும். ஓகே சரி சார், நீ செஞ்சுக்கிட்டே இரு, நான் போயிட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நான் மீன் குழம்பு வைக்கிறேன். நான் எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைப்பேன். ஸோ அப்படியே மீன் குழம்பு வச்சிடறேன். ஐயோ, சாதம் வேற வெந்துருச்சு பேபி. அது எப்பயே பார்த்தா மறந்துட்டேன் நான். ஓடிய குழகுன்னு ஆகிட போகுது சாப்பாடு. வடி சாப்பாடு அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு படம் பார்க்குறாரு. என்ன பண்றாரு? படுத்துக்கிட்டே படம் பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் நல்லா இருக்குதாம்மா, படம் நல்லா இருக்குதாம்மா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைண்டிங் நீமோ பார்க்குறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாரு. லஞ்ச் வேலை அவ்வளோ ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாக்கு மீன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாக்கு மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு. தேங்காய் பாறை தானே பேபி அது? தேங்காய் பாறை மீன் குழம்பு. ஆமாம், மீன் தேங்காய் பாறை மீன் குழம்பு. அவ்வளோதான், மாங்காய்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சாப்பிட்டு ஈவினிங் ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம். ஓகே ஓகே.